திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 78வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பெருமானுடைய கருணையினாலே சீர்காழியிலே அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமான் அந்த சீர்காழி பெருமையை நமக்கெல்லாம் உணர்த்தும் வகையிலே 12 பெயர்களை வைத்து நிறைய பதிகங்கள் அவர் பாடி மகிழ்ந்திருக்கிறார். அதிலே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு சில பதிகங்களே நமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்படி கிடைத்த பதிகங்களுடைய எண்ணிக்கை ஒரு 69 பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இந்த 69 பதிகங்களும் சீர்காழியிலே 12 பெயர்களை வைத்து திருஞான சம்பந்த பெருமான் பாடி மகிழ்கிறார். அந்த தொடர்ச்சியிலே முதலாவதாக பிரம்மா வழிபட்டதனாலே அதற்கு பிரம்மபுரம் என்று பெயரிட்டு பதிகங்கள் அருள் செய்தார். வேணுபுரம் என்று சொல்லக்கூடிய பெயரிலே இறைவன் மூங்கில் காட்டிலே தோன்றி அருள் செய்ததினாலே அதற்கு வேணுபுரம் என்று பெயரிட்டு சில பதிகங்களை விண்ணப்பம் செய்தார். அதனைத் தொடர்ந்து திருப்புகழி என்று சொல்லக்கூடிய தலத்திலே தேவர்கள் சூரபத்மனுக்கு பயந்து சீர்காழியிலே புகலிடமாக திகழ்ந்த அந்த பெருமையை திருப்புகழி என்ற பெயரிலே வைத்து திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அதையும் நாம் விண்ணப்பம் செய்தோம். அடுத்தபடியாக 4வதாக திரு வெண்குரு என்று சொல்லக்கூடிய வியாழ பகவான் இந்த சீர்காழி பெருமானை வழிபட்டு அருள் பெற்றதினாலே திரு வெண்குரு என்ற பெயரிலே சில பதிகங்களை சுவாமி அருளி செய்தார். அதையும் நாம் விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். பிரளய காலத்திலே மீண்டும் இந்த உலகம் தோன்றுவதற்காக அம்மையப்பராக அந்த மிதந்த அந்த தண்ணீரிலே ஒரு படகின் மூலமாக இருவரும் வருகிறார்கள். அப்படி தோணிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த புறத்திலே இறைவன் தடைபட்டு நின்றதன் காரணமாக அந்த சீர்காழியிலே அந்த படைக்கும் தொழிலானது செய்யப்பட்டதனை திரு தோணிபுரம் என்று சொல்லக்கூடிய பெயரிலே சில பதிகங்களை அருளி செய்தார். அடுத்தது இந்த வேதங்களை எல்லாம் கடலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய ஒரு அசுரன் கொண்டு சென்று மறைத்ததனாலே அதை மீட்கும் பொருட்டு திருமால் பன்றி அவதாரம் எடுத்து அந்த வேதங்களை எல்லாம் அந்த பூமியை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அந்த தலைப்பிலே பூந்தராய் என்ற தலைப்பிலே சில பதியங்களை அருளி செய்தார். அதையும் நாம் விண்ணப்பம் செய்தோம். அடுத்தது ராகு தன்னுடைய சிரத்தினாலே வழிபட்ட களம். இந்த சிரபுரம் என்று சொல்லக்கூடிய களத்திலே ஒரு சில பதியங்கள் 7வதாக அமைத்து பாடியிருக்கிறார். அதையும் நாம் விண்ணப்பம் செய்தோம். அடுத்தபடியாக திருப்புறவம் சிவி சக்கரவர்த்தி அக்னி தேவன் ஒரு புறாவடிவமாக வந்து அவருக்கு அடைக்கலம் கேட்டதனாலே சிவி சக்கரவர்த்தி அந்த புறாவுக்கு சமமான தன்னையே ஒரு அர்ப்பணித்த அந்த அற்புதமான நிகழ்வினை திருப்புறவம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் பாடி நமக்கு பதிகங்கள்லாம் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த திருப்புறவம் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய பெயரிலே விளங்கக்கூடிய பதிகங்கள்
சென்ற சோமவாரத்திலே திருஞான சம்பந்த பெருமான் தக்கேசி பண்ணிலே அமைத்த படிகங்களை பாடினோம். இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் குறிஞ்சி பண்ணிலே அமைந்த அந்த பதிகத்தினை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்வோம். சரிதான்.